அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இதில் 2 முறை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், அது நிச்சயமாக நிறைவேறித்தான் ஆகும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவருடைய வார்த்தையின்படியே நடக்கும். எனவே விசுவாசத்தோடு இருங்கள். நான் உங்களுக்கு சொல்லிய, நான் உங்களுக்கு கொடுத்த, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. அது நான் விரும்புகிறதை செய்யும். நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது நடக்கும், அது நிறைவேறும், அது நிச்சயமாய் நிறைவேறும். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதங்களுக்காய் பல மாதங்களாக, பல வருஷங்களாக கூட நாம் காத்திருந்து இந்த வசனத்தை வைத்து அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு ஆவலோடு, ஒரு மன விருப்பத்தோடு, வாஞ்சையோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம், நாம் காத்திருந்திருக்கலாம். இன்னும் நாம் அதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். இது இனி கிடைக்குமா? இனி இது நடக்குமா? நான் இனி இதை நான் பெற்றுக்கொள்வேனோ என்று நினைத்து ஒருவேளை நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மனம் சோர்ந்து போய் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், என்னுடைய தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் உனக்கு எதையெல்லாம் சொல்லி இருக்கிறேனோ, எதையெல்லாம் உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறேனோ அவைகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் அவர்களையும், நான் என் ஜனங்கள் ஒவ்வொருவரையும், நான் என் ஜனங்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும், பாருங்க, நம்முடைய திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன். அதுதான் மேடு. மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே இரட்டிப்பான நன்மையை நமக்கு தருகிறவர். அவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இரட்டிப்பான நன்மைகளை தந்து அவர் நம்மை எல்லா விதத்திலும் திருப்தியாக்க விரும்புகிறார். சோ நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். நமக்கு தந்த திருச்சபையும் ஆசீர்வதிக்கிறார்.
இந்த ஆசீர்வாதமான மழைக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம், நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம், நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் அவர்களையும், நான் என் ஜனங்களையும், அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும், என் திருச்சபையையும் திருச்சபையின் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் ஆசீர்வதிப்பார். இது ஏற்ற காலம், இது ஆசீர்வாதத்தின் காலம், இது வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் அனைவர் மேலும் ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான மழையினால் ஆசீர்வதித்து நிரப்புவார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை நாம் ஆசீர்வாதத்தோடும் ஜெயத்தோடும் முடிக்க வேண்டும். நம் வாஞ்சை நிறைவேற வேண்டும். நாம் ஜெபித்த ஜெபத்திற்கெல்லாம் பதில் கிடைக்க வேண்டும். ஒரு புதிய வருஷத்திற்குள் நாம் சமாதானம், சந்தோஷத்தோடும் ஆசீர்வாதம், ஆனந்த சத்தத்தோடும் பிரவேசிக்க வேண்டும். நாம் இதுவரையிலும் பெற்றிராத ஆசீர்வாதங்களை இந்த புதிய வருஷத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கூடாரம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அது நிறைவான தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், நிறைந்திருக்க வேண்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே கேட்கப்பட வேண்டும். நம்முடைய திருச்சபை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். திருச்சபையின் ஊழியங்கள் அனைத்தும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் தேவ சமாதானத்தால் நிறைந்திருக்க வேண்டும். தேசம் காக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்த அந்த 30 days பிரேயரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும். நீங்கள் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை காண வேண்டும். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்களும் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக, அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய ஜெபத்திற்காக, அந்த 30 days பிரேயர் கர்த்தர் உங்களுக்கு அதற்கு பதிலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனவே பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை, புத்திக்கு எட்டாத காரியங்களை எதிர்பார்த்து கருத்தோடு ஜெபியுங்கள். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நம் மத்தியில் இருக்கிறவர் பெரியவர். அவரைத்தான் ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவர், சர்வ அதிகாரமுள்ள ஆண்டவர் அவர் ஜெய கிறிஸ்து இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமிழ் பைபிளில் பேஜ் நம்பர் 160, 160ஆம் பக்கம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நம்ம எல்லாரும் இதை வாசிப்போமா? லேவியராகமம் 26:4. நான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது. நான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும்.
நிலத்தின் கனியாகிய தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதுல கூட சொல்லி இருக்கு, திருச்சபையும் நான் ஆசீர்வதிப்பேன், ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன், திருச்சபையின் ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இது ஏற்ற காலம், பலனை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு காலம். இது நமக்கு ஆசீர்வாதத்தின் மழை பெய்யக்கூடிய ஒரு காலம். நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நமக்கு அனுகூலமாய் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காலம். இது தேவனை தேடக்கூடிய ஒரு காலம். இது தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிற ஒரு காலம். இது அனுக்கிரக காலம். இந்த காலத்திலே ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும். நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தின்படி. இதுவரையிலும் நாம் பெற்றிராத, நமக்கு கிடைத்திராத மகா பெரிதான கிருபையின் காலம் இது. இதற்கு மேல் ஒரு மேன்மையான மகா பெரிதான கிருபையின் காலம் என்று ஒன்று இனி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே, இந்த நேரத்துக்குள்ளே, இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்திலே நாம் இதுவரையிலும் பெற்றிராத, நமக்கு கிடைத்திராத தேவ இரக்கத்தை, மனது உருக்கத்தை பெற்று கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சரியான ஒரு கால கட்டத்திற்குள்ளே, மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமக்காகத்தான் இயேசு இத்தனை தாமதம் பண்ணுகிறார். இயேசு இன்னும் தாமதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம் ஜெபத்திற்கு பதிலை தரும்படி ஒருவரும் கெட்டு போகாமல், ஒருவரும் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் போகாமல், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியாகத்தான் இரக்கத்தோடு ஏக்கத்தோடு இயேசு இன்னும் காத்து நிற்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த இயேசு அந்த மரணத்தின் வேதனையை நினைத்து தான் அதிலிருந்து நம்மை தப்புவிக்கும்படியாய், நம் குடும்பத்தை தப்புவிக்கும்படியாய், நம்முடைய ஜனத்தை தப்புவிக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாகத்தான் இத்தனை கிருபைகளை கர்த்தர் இன்னும் தந்து நாட்களை தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த பூமியிலே நாம் பட்ட ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நமக்கு தரும்படியாகவும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய வாஞ்சை நிறைவேற வேண்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும். நம்மேல் ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்காக எத்தனையோ கிருபைகளை, கிருபையின் ஸ்லாக்கியங்களை தந்து நம்மோடு இருந்து நம்மை உற்சாகப்படுத்தி வருகிறார். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த பூமியிலும் நமக்கு நிச்சயமாக பலன் உண்டு, பலன் கிடைக்கும், பலனை பெற்றுக்கொள்வோம். வசனத்தின்படி பூமி தன் பலனை கொடுக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 26:4. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். அவர் சொன்னால் சொன்னது தான். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நமக்கு ஒரு நன்மையுமே குறைவுபடாது. நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இது ஏற்ற காலம். இது நமக்கென்று நியமிக்கப்பட்ட, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? All God's promises are conditional. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். நீ இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். நீ இப்படி செய்தால் இது உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், உன்னுடைய குடும்பத்தில் நிறைவேறும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நிபந்தனைகளை கொடுக்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அதே லேவியராகமம் 26:2 பாருங்கள். லேவியராகமம் 26:2. நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? என் ஓய்வு நாட்களை
ஆசரிக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, இந்த கிருபையின் காலத்திலே உன்னை இந்த தேசத்திற்கு, தேசங்களின் சிங்காரமான தேசத்திற்கு, ஆசீர்வாதமான தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேனே. நீ ஓய்வு நாட்களை, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருக்க வேண்டும். இது சாதாரண ஒரு ஸ்தலம் அல்ல. நான் உங்கள் மத்தியிலே உலாவி எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்காய் செய்திருக்கிறேன். இந்த இடத்தை குறித்து, இந்த ஸ்தலத்தை குறித்து நீங்கள் பயபக்தியாய் இருக்க வேண்டும். ஏன் ஓய்வு நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும்? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பல வேளைகளிலே நான் கர்த்தருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து பல தெய்வ செய்திகளை கொடுத்திருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாய் வைக்கிறேன். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 5 verse 15. உபாகமம் 5:15. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். சண்டேன்னு எழுதி அதுக்கு கீழே அந்த வசனத்தை எழுதி வைங்க. குடும்பத்தினர் பார்க்கட்டும், குடும்பத்தினர் படிக்கட்டும், குடும்பத்தினருக்கு சொல்லுங்க, நம்முடைய இன ஜனத்தாருக்கு சொல்லுங்க. நம்முடைய ஜனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. டியூட்ரானமி சாப்டர் 5 verse 15. நீ எகிப்து தேசத்தில், அந்நிய தேசத்தில் எப்படி இருந்தாய்? நீ அந்நிய தேசத்தில் மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தாய் என்று சொல்லவில்லை. நீ ஒரு அடிமையாயிருந்தாய். அடிமையாயிருந்தாய் என்றும், நீ அடிமைத்தனத்துக்குள் இருந்தாய், நீ அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர், அந்த அடிமைத்தனத்தில் நீ இருந்து தவித்து கொண்டிருந்த போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நீ நினைப்பாயாக. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து நீ தவித்ததை நீ நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இது மனுஷனுடைய கட்டளை அல்ல, இது கர்த்தருடைய கட்டளை, இது கர்த்தரின் கட்டளை. அவர் எதிர்பார்த்து இதை நாம் நிறைவேற்றுவோம், இதற்கு கீழ்ப்படிவோம், இப்படி செய்வோம் என்று கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நீ அந்நிய தேசத்தில் அடிமையாயிருந்தாய். நீ நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய். நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாய். என் ஜனத்தின் உபத்திரவத்தை, அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவ்விடத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கவும், அவர்களை அந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து தப்புவிக்கவும், அங்கிருந்து அவர்களை நீக்கவும் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அது அவ்வளவு துக்கமாய் வேதனை நிறைந்த இருதயத்தோடு கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார். நீ அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் தேசத்திலே நீ சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தாய். நானோ அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து உன்னை தப்புவிக்க, உன்னை மீட்டு ரட்சிக்க, உன்னை விடுவிக்க, அங்கிருந்து உன்னை நீக்கவும், நீக்கி ஆசீர்வாதமான தேசத்திற்கு உன்னை கொண்டு போகவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நீ நினைப்பாயாக. அதை நீ நினைத்து பார்க்க வேண்டும். ஆகையால் அதை மறந்து விடாதபடி ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அதை நினைத்து என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். என அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நாமும் இப்படித்தான் பாவம், சாபம், வியாதி, அநீதி, அக்கிரமம், நிந்தனை, வேதனை, பலவிதமான கிரியைகளுக்கு நமக்கு பிரியம் இல்லாத, நாம் விரும்பத்தகாத கிரியைகளுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். அதிலிருந்து நம்மாலே வெளியே வரவே முடியவில்லை. நாம் தவித்து கொண்டிருந்தோம். அவற்றை விட்டு விலக முடியாமல் அதிலே தங்கி இருந்தோம். அங்கேயே அடிமைப்பட்டு சிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நாம் மீட்கப்பட்ட ஜனம், நம் தேவனுடைய ஜனம், நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாம் காப்பாற்றப்பட்ட ஜனம், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம் பாக்கியவான்கள். உபாகமம் 33:29 சொல்லப்பட்டுள்ளது. உபாகம் 33:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இஸ்ரவேலே, திரும்பவும் அதில் சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உமக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? நமக்கு ஒப்பானவர்கள் யார்? நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. காரணம், நாம் பாக்கியவான்கள். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமம் பாவம் நீக்கி நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்ட கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். யாத்ராகமம் 31:13 யாத்ராகமம் 31:13 Exodus chapter 31 verse 13 சொல்லப்பட்டுள்ளது. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, என்னால் மீட்கப்பட்ட ஜனங்களை நோக்கி, என்னால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு அக்கறையோடு, எவ்வளவு ஏக்கத்தோடு நம்முடைய முகத்தை பார்க்கும்படியாய், ரட்சிக்கப்பட்ட, காப்பாற்றப்பட்ட, மீட்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை பார்க்கும்படியாய், அவர்கள் ஏறெடுக்கும் துதியை, ஸ்தோத்திரத்தை, அந்த நன்றி பலியை, நன்றி காணிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் எவ்வளவாய் விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். பாருங்க, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி. நான் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தினேன், நான் தான் உங்களை மீட்டு ரட்சித்தேன். நான் இன்னமும் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், இன்னமும் நான் உங்களை சுத்திகரிப்பேன். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படி. இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் நம்ம சொல்லணும், நான் கர்த்தரால பரிசுத்தப்படுத்தப்பட்டவன், நான் கர்த்தரால பரிசுத்தப்படுத்தப்பட்டவள். கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நாம் பாக்கியவான்கள், நாம் தேவனுடைய ஜனம் என்று. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராலே நாம் பரிசுத்தம் ஆக்கப்படும்படியாய், புதிதாக்கப்படும்படியாய் ஓய்வு நாளை நமக்கு அடையாளமாக தந்துள்ளார். தேவ சமூகத்தில் நாம் புதிதாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், நாம் ரட்சிக்கப்படுகிறோம், காப்பாற்றப்படுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 2 Corinthians chapter 5 verse 17 நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வேத வசனம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம்
புதிதாயின. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. இப்படி இருக்க, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதோடு அவர் நிறுத்தி விடல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறாரு பாருங்க. எப்படி அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான்? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டதால் நாம் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம், நாம் பாக்கியவான்கள் ஆகிறோம். பழையவைகள் ஒளிந்து போகிறது, அது எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால நாம் புது சிருஷ்டி ஆகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டதால், பரிசுத்தப்படுத்தப்பட்டதால், புதிதாக்கப்பட்டதால் நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை கழுவினீரே அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே அப்பா, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அது மட்டுமல்ல, பழையவைகள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போயின, நான் புதிதா இருக்கிறேன். உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய், உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன். பழையவைகள் என்னை விட்டு ஒளிந்து போயின. இதுவரையிலும் என்னை நிறைத்து வைத்திருந்த பழைய பாவங்கள், பழைய பாவ சுபாவங்கள், பழைய பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனைகள், அதனால் உண்டான வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போயின, என்னை விட்டு ஒளிந்து போயின. இனி அவைகள் என்னை அணுக முடியாது, என்னை ஆளுகை செய்ய முடியாது, திரும்பவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, எந்த ஒரு விதத்திலும் என்னை வேதனைப்படுத்த முடியாது, என்னை குற்றப்படுத்த முடியாது. அவைகள் எல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது, என்னை விட்டு ஒளிந்து போயின. இனி என்னை காயப்படுத்த முடியாது, இனி என்னை கண்ணீர் விட வைக்க முடியாது. நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்மேல் ஊற்றின தம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை ஏதாகிலும் உங்களை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தா இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இன்னும் பழைய பாவத்துக்குள்ள இருக்க விரும்பல, பழைய நினைவுக்குள்ள இருக்க விரும்பல, பழைய அக்கிரம எண்ணத்துக்குள்ள இருக்க விரும்பல. ஆண்டவரே நான் ஒரு புதிய சிருஷ்டி அப்பா, அந்த புதிய சிருஷ்டியின் மேன்மை மகிமை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை எனக்கு தாருன்னு கேளுங்க. நான் கடந்து வந்த பாதையிலே சந்தித்த ஏமாற்றம், தோல்வி, துன்பம், துக்கம் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போயிற்று. என் பாதையில் வெளிச்சம் பிரகாசிக்கிறது, அந்த ரட்சிப்பின் ஒளி பிரகாசிக்கிறது. நான் புதிதாக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் புதிய நம்பிக்கையோடு இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் தேவ சமாதானத்தினால், ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் தேவ கிருபையை நம்பி இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். என் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். சோ எனக்கு நீ குழப்பமே வராது, வேதனையே வராது, பிரச்சனையே வராது. நான் தடுமாறி போக மாட்டேன். நான் எல்லா இடத்திலும் தெளிந்த புத்தியோடு செயல்படுவேன். நான் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் புதிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை, என் தேவன் விரும்பும் காரியங்களை செய்ய கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்தி வருகிறார். அவருடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது என்ற சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுங்கள், ஆசீர்வாதமான மழை பெய்யும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். பழையதை ஒதுக்குனீங்கன்னா தான் புதிய காரியத்துக்கு இடம் கொடுப்பீங்க. பழைய சுபாவங்களை ஒளிய பண்ணினா தான், அவர் ஒளிய பண்ணினதை திரும்ப எடுத்து உங்க மேல தூக்கி போடாதுங்க. எந்த பாவம் செய்தீங்களோ, எந்த அக்கிரமத்தை அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க, இயேசு மன்னித்தார். திரும்ப
டக்குன்னு அதை திரும்பி எடுத்து சாப்பிடாதுங்க. அது உங்களுக்கு அருவருப்பா இருக்கும். அது அசுத்தமானது, அது தேவனுக்கும் பிரியமில்லாத காரியம். அதனால புது சிருஷ்டியா இருங்க. அந்த பழையதெல்லாம் ஒழித்து விட்டு புதுசுக்கு இடம் கொடுங்க. புதிய ஆசீர்வாதத்தின் மழையில நீங்கள் நனைந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அது உங்களுக்காக பெய்கிற ஆசீர்வாதத்தின் மழை. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். எனவே மகிழ்ச்சியோடு மகிமை உள்ள நாளை, ஓய்வு நாட்களை ஆசரித்து தேவ சமூகத்தில் வந்து நின்று நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இனி இந்த பழைய செத்து போன நாரி போன நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட அந்த அசுத்த கிரியைகளை எடுக்கவே செய்யாதுங்க. அதை வீட்டில் பேசாதுங்க. அந்த நினைவு அது வந்தா சொல்லுங்க, பிசாசே, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இந்த பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டது, இதுக்கும் உனக்கு இனி சம்பந்தம் இல்லை. நான் கடந்து சென்ற வேதனையின் பாதையில இயேசு என்னை ரட்சித்து எனக்கு இப்ப பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறார், எனக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். நான் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். அவன் பொய்யன், அவன் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான். திருட, நம்முடைய சமாதானத்தை திருட, நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட, கர்த்தர் நமக்கு தந்த மேன்மையான கிருபைகளை திருட வருகிறார். சோ இருதயத்தை எப்பொழுதும் நினைவுகளை, சிந்தனைகளை புதிதாய் காத்து கொள்ளுங்க. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை ஒரு நாளை இழந்து விடாதுங்க. அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுங்க. மற்றவங்களுக்கு சந்தோஷம் அது பெருகி கொண்டே போகும். ஒரு நாளும் நீங்க உங்க ஆசீர்வாதத்தின் மலைக்கு தடையா இருக்காதுங்க. குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்தின் மலைக்கு தடையா இருக்காதுங்க. ஆசீர்வாதம் பெருகட்டும், ஆசீர்வாதத்தின் மலை ஊற்றப்படட்டும். பிரியமானவர்களே, அடுத்த வசனம் லேவியராகமம் 26:3. லேவியராகமம் 26:3. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி செய்யுங்க, அதன்படி செய்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். லேவியராகமம் 26:3 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடக்கணும். கட்டளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அதன்படி நீங்க நடக்கணும். கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நீங்க செய்யணும். அதை நான் விரும்புகிறேன். அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். டியூட்ரானமி chapter 4 verse 40. உபாகமம் 4:40. உபாகமம் 4:40. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நீ கைக்கொள்ள கடவாய். மறுபடியும் வாசிக்கிறேன். நீயும் நாமும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நமக்கு பின்வரும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கணுமா? நன்றா இருக்கணும், செழித்திருக்கணும், சுயித்திருக்கணும். என் தாய் தகப்பன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் கஷ்டப்பட்டு இதையெல்லாம் சம்பாதித்து வைத்திருக்கிறாங்க. நான் இன்னும் மேன்மை உள்ளவனா இருக்கணும், இன்னும் கனம் உள்ளவனா இருக்கணும், இன்னும் ஐஸ்வர்யத்தில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் கனம் மகிமையில நான் பெருகணும். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும், ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ மட்டுமல்ல, நீ ஒருவன் மாத்திரமல்ல, நீ ஒருத்தி மாத்திரமல்ல, உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் நன்றாயிருக்க வேண்டும். அவர்கள் சுகமாயிருக்க வேண்டும். அவள் திருப்தியாய் சாப்பிட்டு சமாதானத்தோடு இருக்கணும். ஐஸ்வர்யம் கனம் மகிமையால் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற, நீ அலைந்து திரிய மாட்டாய். தேவன் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற தேசத்திலே, அந்த நித்திய சுதந்திரமான தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருப்பதற்கும், பாருங்க, நீடித்த நாட்களால திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை நமக்கு காண்பிப்பாரா. நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும்
அதனால யாரும் சொல்லாதுங்க, ஆண்டவரை இது என்னால முடியல, போதும், 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, 100 ஆச்சுன்னு சொல்லுங்க. ஆண்டவரை நம்முடைய வருகை பரியந்தம் நீடித்த நாளாய் பரிபூர்ண சுகத்தோடு, பரிபூர்ண சமாதானத்தோடு, பரிபூர்ண ஆசீர்வாதத்திலே நான் நிறைந்திருக்க கிருபை தாரோன்னு கேளுங்க. நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் நீ கைக்கொள்ள கடவாய். அவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழை பெய்யும். அதனால இந்த மாதிரி கிருபைகளை காப்பாற்றி கொள்ளுங்க. அதற்காக தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு பாருங்க, நாமும் நம்முடைய தலைமுறைகளும் நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நீடித்த நாளாய் இருக்கும்படி கர்த்தர் அருள் புரிகிறார். அவர் சொல்லி இருக்கலாம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பான்னா நம்ம எல்லாத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்போம். சரீர பிரகாரமான, உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்திலே நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நாம் செழித்திருப்போம், சுகித்திருப்போம், நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் கர்த்தர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் ஒவ்வொன்றாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நீ நல்லா இருப்பா, நீ நன்றா இருப்பா, உனக்கு பின்வருகிற உன் பிள்ளைகள் நன்றா இருப்பாங்க, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராலே உன் சந்ததியின் வருகை பரியந்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ நீடித்த நாளாய் இருப்பாய், நீ நல்ல சுகத்தோடு, நல்ல சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு நீ இருப்பாய், நீ எல்லாத்திலும் நன்றாயிருப்பாய், உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேத வசனங்கள் சும்மா எதையோ கதை மாதிரி நமக்கு எழுதி கொடுக்கப்படல. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல ஆசீர்வாதமா இருக்கும்படியாகத்தான் நமக்கென்று கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. லேவியராகம 26:2, லேவியராகம 26:2, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அடுத்தது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் நீடித்த நாட்களாய் இருப்பீர்கள், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். உபாகமம் 5:29 சொல்லப்பட்டுள்ளது. நான் இதை வாசிக்கிறேன். உபாகமம் 5:29, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் கற்பனைகளை கை கொண்டு நீ அதன்படி செய்யும்படி உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுத்த இருதயம், என்னை தேடக்கூடிய ஒரு இருதயம், எனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். காரணம், லேவியராகமம் 26:4 அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில், நீங்க என்ன நோக்கி கூப்பிடுகிற காலத்தில் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண, நான் உங்களுக்கு அனுகூலமாய் அனுக்கிரகமாய் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கிருபையின் காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். மட்டுமல்ல, நீங்கள் சமாதானமாய் இருப்பீர்கள், நீங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். நம்முடைய கர்த்தராலே நாம் பலுகி பெருகுவோம். எல்லாவற்றுக்கும் மேலான ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பார், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். நம் கர்த்தர் நம் நடுவில் உலாவி நம் தேவனாய் இருப்பார், நாம் அவர் ஜனங்களாய் இருப்போம். அந்த லேவியராகம் 26ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டுள்ளது. அது 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க வீட்டில் போய். அது ஆசீர்வாதமான வசனங்கள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டுள்ளது. நான் இன்றைக்கு 2 வசனங்களை தான், 2 காரியங்களை குறித்து தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இது ஏற்ற காலம், இது ஆசீர்வாதத்தின் காலம், ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும் காலம், இது நமக்கு அறுவடையின் காலம். நாம் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இத்தனை நாட்களும் காத்திருந்தோமே, இப்பொழுது ஏற்ற காலம். அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார், ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
கர்த்தரால் அனுப்பப்படுகிற மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நனைக்கும், நம்முடைய பூமியை நனைக்கும். இந்த பூமியிலே விதைத்திருக்கிற ஒவ்வொரு விதையையும் அது முளை கிளம்ப செய்யும், அது விளையும்படி செய்யும். இத்தனை ஆண்டுகளாய் சோர்ந்து போகாமல், மனம் தளர்ந்து போகாமல் ஜபித்து கொண்டிருந்த, விதைத்து கொண்டிருந்த ஒவ்வொரு விதைக்கும் பலனை அறுக்கும்படி செய்வார். ஒரு கம்பீர அறுவடையை கர்த்தர் நமக்கு தருவார். இது தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பூமி அதிரும், பயங்கரமான அழிவு, ஆபத்து சடிதியாய் வரும். கடைசி நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரம், அந்த 11th hour, அந்த லாஸ்ட் மினிட் இன் கிரேஸ் டைம் கொடுக்கப்படுவது கஷ்டமான காரியம். அதை பெற்றுக்கொள்வது ஒரு கடினமான காரியம். அந்த கடைசி நேரத்தில் தேவ இரக்கத்துக்காய் மன்றாட நேரம் கொடுக்கப்படுவது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும். அதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாதத்தின் நேரம் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய், நாம் ஆயத்தப்படும்படியாய், மன்றாடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவ இரக்கத்தை, மனது உருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த மகா பெரிதான கிருபையின் காலம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தின் மழை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கென்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் மழை இது. திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதத்தின் மழை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கென்று, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களின் நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் மழை இது. எச்சரிப்பாக இதை சொல்லுகிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கிருபையின் காலத்தை, இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினால் மனம் இறங்கி நமக்கு தந்திருக்கிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்காகவும் அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபியுங்கள். நம்மை நம்பி நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும், அது சிறியதோ பெரியதோ, அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவைகளை மேன்மையாக எண்ணி, அது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதம், நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதம், நாம் அனுபவிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதம். எனவே அதை கருத்தோடு அதிக அக்கறையோடு காத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்க. அது கர்த்தரால நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனம் திரும்புவோம், மனம் திரும்புவோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம், நாம் புதிதாவோம், நம்முடைய மனம் புதிதாகட்டும். நம் தேவ சமூகத்திலே வந்து நின்று அவரை ஆராதிப்போம். நம்மால் முடிந்த அளவுக்கு, அதிலும் முக்கியமாக நம்முடைய குடும்பத்தினர், கணவன், மனைவி, பிள்ளைகள், எல்லா விதத்திலும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் இருக்க, அனுகூலமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க எல்லா விதத்திலும் பிரயாசப்படுங்கள். திருச்சபையின் குடும்பங்களுக்காக, திருச்சபையின் எல்லா ஊழியங்களுக்காகவும், பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஜெபிங்க. விசேஷமாக நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்திலே ரொம்ப சந்தோஷமா பிரேயர் ஃபெல்லோஷிப் நடந்து கொண்டிருந்தது. பிகாஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நிறைய இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் வருவாங்க. அதன் பிறகுதான் இந்த ட்ரினிட்டி வேர்ல்ட் திருச்சபை, தமிழ் திருச்சபை என்ற பெயரில் கர்த்தர்
கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது நம்முடைய ஜனத்திற்காக, நம்முடைய சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, நம்முடைய சொந்த ஜனங்கள், தனிமையில் இருக்கிற குடும்பங்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், ஆதரவற்று இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்த தேசத்தை விட்டு வந்தவர்கள் இந்த தேசத்திலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் சந்ததி காப்பாற்றப்பட வேண்டும், அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவர்கள் நீடித்த நாளாய் இருக்க வேண்டும் என்று நம்பிதான் கர்த்தர் இந்த திருச்சபையை ஸ்தாபித்தார். திருச்சபை கர்த்தருடையது. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று கர்த்தரை ஆராதிங்க. நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் ஜனங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிங்க. இந்த தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடாது. அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அவர்களை தாங்கும், நம்முடைய ஜெபம் அவர்களை தப்புவிக்கும், நம்முடைய ஜெபம் அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவும், அவர்களை காப்பாற்றும். தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள செய்யும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நாம் ஜெபிப்போமா? இத்தனை கிருபைகளை எனக்கு தந்தீரே ஆண்டவரே, இன்றைக்கு எனக்கு உணர்த்தினீரே, எனக்கு ஞாபகப்படுத்தினீரே, அதை நினைத்து பார்க்க சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இப்போ உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே அப்பா, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நிற்கக்கூடிய கிருபை நீர் எனக்கு தந்திருக்கிறீர், என் குடும்பத்திற்கு தந்திருக்கிறீர், என் ஜனத்துக்கு தந்திருக்கிறீர். இந்த தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தந்திருக்கிறீரே அப்பா. உம்முடைய அன்பினால, உம்முடைய இரக்கத்தினால நீர் மனம் இறங்கித்தானே இத்தனை பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபிங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யம், கனம், நம்முடைய சரீர பிரகாரமான, அதாவது கர்ப்பத்தின் கனியின் பெருக்கம், நிலத்தின் ஆசீர்வாதத்தின் பெருக்கம், எல்லா ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தையும் நாம் இந்தியாவிலேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து, மற்ற தேசங்களிலிருந்து நாம் கொண்டா வந்தோம், நாம் சுமந்தா வந்தோம். ஏதோ கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வேலையினால், நல்ல கையின் பிரயாசத்தினால் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை நாம் கொண்டு வந்தோம். இன்றைக்கு எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அதை பலுக பெருக பண்ணி இருக்கிறார். அதை நினைத்து பார்த்து அதை பெற்றுக்கொண்ட இடம் தேவ சமூகம். இயேசு நம்மேல் வைத்த அன்பினால இறங்கி நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவர் நமக்கு தந்த சுகம், நாம் நன்றாயிருக்கும்படி தந்த சுகம், நம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தந்த ஆசீர்வாதங்கள், நமக்கு நீடித்த நாட்களை தந்து இன்னும் நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிறாரே. அதை நினைத்து பார்த்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்துக்கு முன்பாய் வந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். இனி வரப்போகிற அழிவுகள் பயங்கரமாய் இருக்கும். அநேக காரியங்களை கர்த்தர் காண்பித்துக் கொண்டே வருகிறார். சிறு பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுவார்கள். அநேக அழிவுகளும் நாசங்களும் இதுவரையிலும் நான் கண்டிராத கேட்டிராத அளவுக்கு இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற நம்பிக்கை அழிந்து போகாதபடிக்கு தான் நமக்கு ஆசீர்வாதத்தின் மழையை தருகிறார். ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இந்த 15 நாள் நான் ஜெபித்த ஜெபத்திற்கும் இன்றைக்கு எனக்கு பதிலைத்தான். இன்றைக்கு 16வது நாள், இன்னும் நமக்கு 15 நாள் தான். பாருங்க, அந்த பாஸ்டர் அழகாக சொல்லி கொடுத்தார்கள். நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், கருத்தோட ஜெபிக்க வேண்டும், அதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுக்கும் அந்த 30 days பிரேயரை விட்டு விடாதுங்க. அதை அப்படியே ஒவ்வொரு நாளைக்கும் உரிய காரியங்களை சொல்லி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான மழை உங்களுடைய குடும்பத்தில் பெய்யும், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் பெய்யும், நம்முடைய திருச்சபையில் பெய்யும், நம்முடைய தேசத்தில் பெய்யும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நம்முடைய வாஞ்சை நிறைவேறும். கர்த்தர் நமக்கு பதிலை தருவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கேளுங்க, இது ஆராதனையில் மிக முக்கியமான ஒரு நேரம். நாமும் ஆண்டவரோடு பேசுகிற நேரம், ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்கிற நேரம். ஆண்டவர் நமக்காய் இந்த பூமியில இறங்கி வந்தவர், நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் பிள்ளை என்னால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் பிள்ளையை நான் தொட வேண்டும், தொட்டு சுகமாக்க வேண்டும், என் பிள்ளையின் கரத்தில் நான் ஆசீர்வாதத்தை
கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுமந்து செல்ல வேண்டும். என் பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பங்கள் சமாதானத்தால் நிறைந்திருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய கூடாரம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்பட வேண்டும். அதை நான் கேட்க வேண்டும். அதிலே நான் மகிழ்ந்து களிகூற வேண்டும். கேளுங்க, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தேவைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் உண்டு, வாஞ்சை உண்டு. கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். நம்மை மனுஷனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மை உண்டாக்கினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தை சிருஷ்டித்தவர். அவர் நம்மோடு இருக்கிறவர். உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எனவே கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கூப்பிடுங்க, ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டால், அவைகளின்படி செய்தால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீரே. நீர் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தின் மழையை எங்கள் மேல், இந்த திரு சபையின் மேல், இந்த திருச்சபையின் ஊழியத்தின் மேல் பெய்ய பண்ணும்படியாய் இந்த ஓய்வு நாளிலே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே, இந்த மகிமையான நாளிலே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் வந்து நின்று ஜெபிக்கிறோம். இயேசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் வந்து நிற்க முடியாமல், உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்மை ஆராதிக்க முடியாமல் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எப்படியாகிலும் கர்த்தர் ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை கொடுத்து, ஆண்டவரே, அவர்களை கொண்டு வந்து நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நிற்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பலவிதமான பாடுகளினாலும் பிரச்சனைகளினாலும் மிகவும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மன பாரத்தினாலும் கவலையினாலும் நிரப்பப்பட்டு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீரே. அவர்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் அவர்கள் எல்லாரும் வந்து நிற்க எப்படியாயிலும் ஒரு கிருபையின் தருணத்தை கொடுத்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து கிருபையை, இரக்கத்தை, மனது உருக்கத்தை, மன சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் கிருபையாய் கொடுக்கப்பட்டுள்ள இந்த மகா மேன்மையான கிருபையின் காலத்தை ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய ஜீவனும் உம்முடைய பார்வையில் விலையேற பெற்றதாய் இருக்கிறபடியால் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் அழிவினின்று விடுவித்து காத்து ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த ஒரு விதத்திலும் மனம் சோர்ந்து போக விடாதையும் அவர்கள் இருதயத்தை திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, உற்சாக ஆவியை, வல்லமை உள்ள ஆவியை கொடுத்து தாங்குவீராக. அவர்கள் ஜெபத்திற்கு தீவிரமாக பதிலை கொடும். தாமதியாதையும் ஆண்டவரே, நீர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் இறங்கி தீவிரமாய் பதிலை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. பிள்ளைகள் சாட்சியோடு வந்து நிற்கும்படி செய்யும் அப்பா. எந்த பொய்யின் ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி, அசுத்த ஆவி, வஞ்சக ஆவி, குழப்பத்தின் ஆவி ஒன்று உம்முடைய பிள்ளைகளை அணுக, காண, தொட, நெருங்க விடாதேயும். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து
சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி பலமுள்ள ஆவியை, உன்னதத்தின் ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு அவர்கள் இருதயங்களை ஆட்கொள்ளட்டும். தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை, இல்லங்களை நிரப்பட்டும். எந்த ஒரு மன குழப்பமும் இன்றி மிகுந்த மன தைரியத்தோடும் தேவன் கொடுத்த தெளிந்த புத்தியோடும் எல்லா இடத்திலும் நடந்து கொள்ள, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபையை கொடுத்து தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய், திருச்சபை குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத சத்ருவின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், சமாதானத்தை, சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற கிரியைகள், வாழ்க்கையின் முன்னேற்றத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மையை தடை செய்ய நினைக்கிற சதி ஆலோசனைகளை வேறற்று போக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணுவப்பா. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருக்கிறாங்கப்பா. நாங்க காத்திருக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதத்தின் மழையை உமக்கு காத்திருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் அதை பெய்ய பண்ண செய்யும்படியாய் உம்முடைய நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, அதை பெய்யட்டும் அப்பா. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் மனமிறங்கி இதுவரையிலும் உம்முடைய பிள்ளைகள் கண்டிராத ஒரு செழிப்பை, இதுவரையிலும் அவர்கள் பெற்றிராத ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இதுவரையிலும் அனுபவித்து வந்த பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இன்றோடு மாறி போகட்டும். அவைகள் மறைந்து போகட்டும். அவைகள் செயல் இழந்து போகட்டும். அவைகள் தொலைந்து போகட்டும். கண்ணீர் எல்லாம் மாறி போகட்டும். ஒவ்வொருவருடைய புலம்பலையும் ஆனந்த களிப்பாக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் எங்களுக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களுடைய இருதயத்தை நிரப்பி, ஆண்டவரை, இவ்விதமாய் நீர் உம்மை குறித்து இன்னும் சாட்சி கொடுத்து சாட்சி விளங்க பண்ணி வருகிறீரே அப்பா. இப்பொழுதும் ஆசீர்வாதத்தின் மழை பெய்யட்டும். தேவ அனுக்கிரகத்தின் மழை பெய்யட்டும். தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். சமாதானம், சந்தோஷம் இருதயத்திலே ஆண்டவரே அது நிரம்பி வழியட்டும் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி தாரும். ஒவ்வொருடைய ஜெபத்துக்கு பதிலத்தாரும். ஒவ்வொருடைய கண்களும் அதிசயத்தை காண செய்யும் அப்பா. ஆசீர்வதிக்கிற ஆண்டவருடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த திருச்சபையின் ஊழியங்களை ஆசீர்வதியும், ஆராதனைகளை ஆசீர்வதியும். எல்லாத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் மகிமையான காரியங்களை இயேசுவே நீர் செய்யும் அப்பா. தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய வருகை பரியந்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்படியே சதா காலங்களிலும் ஒவ்வொருவரோடும், ஒவ்வொரு குடும்பத்தினரோடும் கூட இருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அதற்கு ஏற்ற ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய பண்ணி பெருக பண்ணுவப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கூட இரும் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றினீரே. நீர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரை, உம்மை ஆராதிக்கும் சமூகத்தில் வந்து நிற்க கிருபையை தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வரும் நாட்கள், வரும் காலங்கள் எங்களுக்கு உம்முடைய வருகை பரியந்தம் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அருள் புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தின் மழை பெய்யும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. செழிப்பான காலங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தமிழ்நாடு சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினவுடன் ஏதாவது ஒரு காரியத்திற்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் ஜெபம். அதை வச்சு தான் ஜெபிக்கணும். அடுத்த நாள் அடுத்த ஜெபம். கர்த்தர் எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவர். ஆமென். எல்லா ஜெபத்துக்கும் பதில் தருகிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான், ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் பாடல்கள் மூலமாய், வசனத்தின் மூலமாய், தேவ செய்தி மூலமாய் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து இருதயத்தின் மீது கர்த்தரை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.